அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது AKP Entertainers சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் காண இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழக மின்சார வாரியம் பார்த்தீங்கன்னா கேங்மேன் பணி நியமனத்திற்கான உடல் தகுதி தேர்வு மற்றும் பாடத்திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அப்படியே நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம AKP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம உங்களுக்கு போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா TNEB லிமிட்டட்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேங்மேன் பயிற்சி பணி நியமனத்திற்கான உடல் தகுதி தேர்வு மற்றும் பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உடல் தகுதி தேர்வானது கீழ்காணும் 3 கட்டங்களாக நடைபெறும். அதை பார்த்தீங்கன்னா 3 கட்டமாக உடல் தகுதி தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா கம்பம் ஏறுதல் மற்றும் எக்ஸாம் பொருத்துதல். முதலில் மின்கம்பம் நிறுவப்பட்டுள்ள நிலப்பரப்பில் பாதுகாப்பிற்காக இடுப்பு கயிற்றை முறையாக இடுப்பில் கட்டிக்கொண்டு 9 மீட்டர் PSC மின்கம்பத்தில் 3 ஃபேஸ் எக்ஸாம், அதாவது 3 ஃபேஸ் எக்ஸாம் கட்டப்பட்டுள்ள கயிற்றின் மறுமுனையை எடுத்துக்கொண்டு ஏற வேண்டும். பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக கம்பத்தில் கால் வைப்பதற்கான கட்டையினை கட்டி தனது இடுப்பு கயிற்றினை கம்பத்தில் கட்ட வேண்டும். அதன் பின் 3 ஃபேஸ் எக்ஸாம் சரியாக பொருத்தி மீண்டும் நிலப்பரப்பிற்கு வர வேண்டும். செயல்முறையினை நிமிட கால அவகாசத்துக்குள் முடிக்க வேண்டும். ஒரே வாய்ப்பில் முடிக்கணும். வந்து 8 நிமிஷம் ஒரு டைம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 அடி கம்பத்தை நீங்கள் ஏறணும். அது பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் PSC மின்கம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயிற்றில் வந்து உங்களுக்கு சேஃப்டி கயிறு கட்டிட்டு காலுக்கு உண்டான கால் வச்சு ஏறுற மாதிரி ஒரு கட்டை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஏறணும். ஒரே சான்ஸில் நீங்கள் ஏறி முடிக்கணும். அப்போ தான் நீங்கள் செலக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலுமினிய மின் கடத்தியில் உலோக பாகங்கள் மற்றும் டிஸ்க் முறையாக பொருத்த வேண்டும். மேலும் இழுவை கயிற்றினை அலுமினிய கம்பியுடன் பின்ன வேண்டும். இதுக்கு வந்து 2 நிமிஷம் தான் டைம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி பார்த்தீங்கன்னா அலுமினியத்திலே பார்த்தீங்கன்னா ஒயர் மாதிரி போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட முறையாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா 3 எண்ணிக்கை கொண்ட 3.5 அடி வி எக்ஸாம் கொடுத்துருவாங்க. அதை வந்து 100 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா 1 நிமிடத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் ஓடணும். அப்படி அந்த 1 நிமிடத்தில் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு காரணங்கள் கருதி கயிற்றினை கட்டாதவர்கள் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க அனுமதிக்க மாட்டார்கள். அந்த கயிற்றை நீங்கள் கரெக்டாக கட்டினீங்கன்னா தான் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். தப்பாக கட்டினீங்கன்னாவோ அந்த கயிற்றை கட்டலினாவோ நீங்கள் தகுதியில் தோல்வி அடைந்ததாக கருதப்படுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்கம்பத்தில் ஏறுவதற்காக எந்தவித உபகரணங்களும் பயன்படுத்தக்கூடாது. அந்த கயிறு மட்டும்தான் பயன்படுத்துறது. அது பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்ட உடல் தகுதி தேர்வினை வெற்றிகரமாக முடித்தவர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2வது கட்ட உடல் தகுதி தேர்வுக்கு அனுப்பப்படுவாங்க. முதல் மற்றும் 2 இந்த 2 உடல் தகுதி தேர்வு நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா 3வது கட்ட உடல் தகுதி தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. மேலும் அனைத்து உடல் தகுதி தேர்வு, அதாவது இந்த 3 கட்ட உடல் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. என்னடா 3 கட்டம்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பை ஏறணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்துறது, இந்த மாதிரி விஎம் தூக்கிட்டு ஓடுறது, இதெல்லாம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த 3 நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். 3ஐயும் பாஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு அனுப்புவாங்க. மேற்கூறிய அனைத்து உடல் தகுதி தேர்விலும் தேர்ச்சி அடைந்த நபர்கள் மட்டுமே எழுத்து தேர்வுக்கு அனுப்பப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அது தொடர்பான மதிப்பெண் முன்னுரிமை எதுவுமே தரமாட்டோம். நீங்கள் உடல் தகுதி தேர்வில் பாஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் எழுத்து தேர்வில் பாஸ் ஆகினா உங்களுக்கு வேலை இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் தகுதி தேர்வில் எந்த ஒரு விலக்குமே அளிக்க மாட்டோம். நீங்கள் ஏற முடியல அப்படின்னாலும் நீங்கள் ரிஜெக்ட்டு. அப்படி நாங்கள் எதுக்கு ஏறணும், பெண்கள் தானே, ஊனமுற்றவர்கள் தானே, எப்படி ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது கேட்டிங்கனாலும் நீங்கள் தோல்வி அடைந்த தேர்வில் தோல்வி அடைந்ததாக கருதப்பட்டு உங்களை பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி எந்த ஒரு விலக்குமே அளிக்கப்படல. மாற்றுத்திறனாளிகள் எப்படி மேலே ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு பெண்களும் மாற்றுத்திறனாளிகளும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவங்க இப்படி இந்த மாதிரி விளக்கமாக கூறியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் மேலே ஏற முடியாது. ஸோ அவங்க அப்ளை பண்ணாலும் நீங்கள் போகாதீங்க. 2வது பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எக்ஸாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பாடத்திட்டமானது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்படிலாம் பாதுகாத்துக்கணும், மின்சார பாதுகாப்பு பாதுகாப்பு கருவிகள் என்னென்ன இருக்குது, முதலுதவி எப்படி பண்ணணும், தாழ்வழுத்த மற்றும் உயர்வழுத்த மின் கருவிகள் என்னென்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பொது அறிவு ஆகிய தலைப்புகள் உள்ளடக்கி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழியிலுமே பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ இது யாருக்கும் பயந்துக்க தேவையில்லை. நீங்கள் இந்த 3 உடல் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான். கம்பை ஏறும்போது என்ன பண்ணணும் இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இதை பற்றி என்னடா எக்ஸாம்னு சொல்கிறான், விஆர்னு சொல்கிறான், ஒன்றுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
பற்றி தெரியாதவங்களுக்கு TANGEDCO பார்த்தீங்கன்னா முழு தகவலும் ஒரு வீடியோவாக உருவாக்கியிருக்காங்க. அது எப்படி கயிறு கட்டி நம்ம மேலே ஏறுறது, எக்ஸ்ஆர்மை எப்படி பொருத்துறது, விஆர்மை எப்படி யூஸ் பண்ணுறது, மின்கம்பியில் எப்படி இணைக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து TANGEDCO நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அது நம்ம யூடியூப்லேயே வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி போய் வீடியோ பார்த்துங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது அந்த வீடியோ. அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணவங்களா இருந்தால் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பை அப்லோட் செய்தவுடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம AKP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.